ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸு எல்லாமே பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் எக்ஸ்பிரியான டானிக் இருந்தால் சிங்கில் ஊற்றி பாருங்கள். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். க்ளீனிங், கிச்சன், குக்கிங் எல்லாமே பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லைங்களா? அந்த கேஸ் ஸ்டவ் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சு அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுப்பாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நாள் பட்ட எண்ணெய் பிசுப்பாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கே புரியும். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரிசி மாவு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நான் டயட் பவுடர் எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. நீங்கள் கை வச்சுட்டு நல்லா திக்னஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எண்ணெய் பிசுப்பு இருப்போ எல்லா இடத்துலையுமே இந்த அரிசி மாவை அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு கழுவி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்களே பாருங்கள், நானே கழுவி காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே இப்படி தாங்க க்ளீன் பண்ணேன். இப்படி நம்ம க்ளீன் பண்ண நாள் பட்ட அழுக்காக இருந்தாலும் எல்லாமே வெளியில் வருங்க. நீங்களே பாருங்கள், ரொம்பலாம் தேய்க்கல, நார் வச்சு சும்மா லைட்டாக தேய்க்கிறேன், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம், இல்லைனா நீங்கள் துணி நனைச்சி கூட கழுவிக்கலாங்க, உங்களோட இஷ்டம் தாங்க. நான் கழுவி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. உங்கள் கிச்சனில் எங்கேயாச்சும் தெரியாமல் எண்ணெய் ஊற்றிருந்தால் கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீனாக இருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டானிக் இருக்கு இல்லைங்களா? அந்த டானிக்கில் எக்ஸ்பிரியான டானிக் எடுத்துக்கோங்க. டானிக்கில் கூட பார்த்தீங்கன்னா தண்ணியாட்டம் இருக்கிற டானிக் எடுக்காமல் நல்லா திக்னஸாக இருக்கிற டானிக் எடுத்து ஊற்றி பாருங்கள். நம்பவே மாட்டீங்க, அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டானிக்கை ஊற்றிட்டு நீங்கள் எப்பவும் போல் நார் போட்டு தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் சோப்பெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல, வெறும் நார் மட்டும் போட்டு தேய்ச்சி பாருங்கள். நம்ப முடியாத அளவுக்கு நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குங்க. அதே போல் ஸ்மெல் எதுவுமே வராதுங்க. நைட் நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உள்ளே ஃபுல்லாகவே நீங்கள் சிங்கோட கீழேருந்து எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதே போல் எந்த ஒரு துர்நாற்றம் எதுவுமே வராமல் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கேன் இருக்கும். சோப்பை போட்டு கழுவும், நல்லா க்ளீன் ஆகும். ஆனால் ஒரு வாரத்துலேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே பாசை பிடிச்ச மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா? அந்த ஸ்மெல் வராமல் இருக்க இந்த மாதிரி ஒரு டைம் க்ளீன் பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் என்னோடய கேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா க்ளீனாகவும் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். ஒரு வாரம்னாலும் அந்த பாசை பிடிச்ச ஸ்மெல் வராமல் இருக்குங்க. அதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்து குட்டியாக கட் பண்ணிக்கிட்டுங்க, பாதி மட்டும். இந்த லெமனை அந்த பிளேட்டுக்குள்ளே நல்லா புழிஞ்சிட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த கோல்கேட் பேஸ்ட் இருந்தாலும் சரிங்க, அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் கை வச்சு நல்லா லிக்விட் மாதிரி கிடைக்கும், நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த கேன் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு தேய்ச்சி விடுங்க. நீங்கள் சோப் பவுட்ரு எதுவுமே போட வேண்டாம். இது மட்டுமே வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையுமே தேய்ச்சிங்கன்னா நல்லா நுர வரும். நீங்களே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே தேய்ச்சிருங்க. நல்லா பளிச்சுன்னு ஆகும். அதே போல் ஒரு வாரத்துக்கு மேலே ஆனாலும் அந்த பாசை பிடிச்ச ஸ்மெல் வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 டைம் 5 டைம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா கமுத்தி வச்சுருங்க. கொஞ்சம் கூட கோல்கேட்டோட பேஸ்ட் எதுவுமே வராதுங்க. கம்பல்சரி நீங்கள் 4 டைமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கை வச்சு வாஷ் பண்ணால் மட்டும்தாங்க கோல்கேட்டோட ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. 10 நாள் ஆனாலும் அந்த பாசை பிடிச்ச ஸ்மெல் அடிக்காமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி தாங்க தண்ணி ஊற்றி வச்சுட்ருக்கேன். பாசை பிடிச்ச ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காளான் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். காளானும் முட்டை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கர் சோறு இருந்தாலும் காலியாக இருங்க, எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் 2 பெரிய வெங்காயம் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வெங்காயமும் தக்காளியும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி விடுச்சு. இது கூடவே நம்ம குட்டி அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மசாலா ஆறட்டுங்க. அது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக ஒரு 7-8 பூண்டு பல், முந்திரி பருப்பு ஒரு 7-8 பூண்டு பல், நம்ம வறுத்து வச்ச தேங்காய் தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சுங்க. அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டு நைஸாக ஒரு ஓரம் வச்சுருங்க. காளான் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா 8 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுமே 2 வரமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. காளானில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காளான்லேருந்து நல்லா தண்ணி இறங்கி வருங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இல்லை சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு, பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டுங்க. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விடலாங்க. சைடில் பாருங்கள் கொதிக்குது. தண்ணியெல்லாம் காளான்லேருந்து பிரிஞ்சு வருங்க. இந்த மாதிரி நீங்களே பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இது கூடவே நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நீங்கள் கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வருங்க. நீங்களே பாருங்கள். இந்த டைமில் நம்ம மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, பெப்பரு, கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் நல்லா கலக்கி விடுங்க கரண்டி வச்சு. நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள் குழம்பு. இது போல் நீங்கள் கரண்டி வச்சு வதக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. மிக்ஸி ஜாரை அழைச்சி ஊற்றிக்கிட்டேங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியும் செக் பண்ணிக்க வாருங்க. இப்போ கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. கொதி வந்ததுமே உங்ககிட்ட எத்தனை முட்டை இருக்கோ அத்தனை முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 முட்டை மட்டும்தாங்க உடச்சி ஊற்ற போகிறேன். இப்படியே நம்ம கலக்கி விட தேவையில்லைங்க. இப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். அதே போல் காளானை நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போதாங்க காளான் எல்லாமே நல்லா வெந்து வரும். இடையிலெல்லாம் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்களே பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எது கூட வேணாலும் சாப்பிடுவாங்க. ஒரு குக்கர் சோறு செஞ்சு வச்சாலும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு, இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டு கறி குழம்பே தோற்று போயிருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. பிளேட்டுக்குள்ளே கொஞ்சமாக சாதம் போட்டு
கொஞ்சமாக முட்டையும் கொஞ்சமாக காளானும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி குழம்பே தோற்று போயிருங்க இந்த டேஸ்ட்டுக்கு. மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிட்லாம். சாப்பாடும் ரெடி, குழம்பும் ரெடி. இப்போ சுட சுட சாப்பிட போயிடலாங்க.